திமுக சென்னை மேற்கு மாவட்ட பகுதி செயலாளர் ராமலிங்கம் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியில நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறி இருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய ராமலிங்கம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீர்திருத்த திருமணமாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக நடந்தேறி இருக்கிறது. நான் வழக்கமாக இது போன்ற சீர்திருத்த திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தொடர்ந்து நான் சொல்லி வருவது உண்டு. அதை இங்கேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1967க்கு முன்பு நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சியின் தலைவராக, தமிழக முதல்வராக நம்மை ஆளாக்கிய நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்ற முதலமைச்சர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து, முதலமைச்சராக நுழைந்து சட்டமன்றத்திலே கொண்டு வந்த முதல் தீர்மானம் எந்த தீர்மானம் என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம். அதையும் தாண்டி தமிழ் திருமணம். இந்த தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தமிழ் மொழியில சுயமரியாதை உணர்வோடு இந்த சீர்திருத்த திருமணம் நடந்தேறி இருக்கிறது. இந்த திருமண விழாவிலே உங்களோடு சேர்ந்து நானும் நம்முடைய மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 1965ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அறிஞர் அண்ணா அவர் காலத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள். 19 வயதிலே இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு மன்றத்துடைய செயலாளராக, அதற்கு பின்னால் தொண்டர் படையில ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றியவர் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள். 67 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய விருகம்பாக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு, 4வது மாநில மாநாடு நடைபெற்ற நேரத்தில் தொண்டர் படையில பொறுப்பேற்று பணியாற்றி அதற்காக
அண்ணாவினுடைய கரத்தின் மூலமாக பாராட்டு சான்றிதழ் பெற்றவர் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள். அதே விருகம்பாக்கம் மாநாட்டில் நம்முடைய அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நேரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு தொகுதியினுடைய பெயரை சொல்லி அங்கே யார் யார் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள் என்று அறிவித்துக் கொண்டு வருகிற போது கடைசியாக சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதியினுடைய வேட்பாளருடைய பெயர்கள் தான் அறிவிக்கிற போது சைதாப்பேட்டை என்று சொல்லுகிற போது அண்ணா அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞர் பெயரை சொல்லல, மிஸ்டர் 11 லட்சம் என்று சொல்லி வேட்பாளர் அறிவித்தார்கள். இது வரலாறு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த பொது தேர்தலுக்காக தேர்தல் நிதி திரட்ட வேண்டும் என்று அண்ணா முடிவு செஞ்சப்போ அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத்தினுடைய பொருளாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நிதி வேண்டும் என்று அண்ணா இடத்திலே கலைஞர் கேட்டப்போ குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது இருந்தால்தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று அண்ணா அவர்கள் சொன்னப்போ தட்டாமல் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லிவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை நடத்தி ஊரூராக சென்று கிராமமாக சென்று பட்டி தொட்டிகள் தோறும் சென்று கொடியேற்றி பொதுக்கூட்டம் பேசி நாடகம் நடத்தி கொடியேற்றி விழா என்று சொன்னால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நிதி, பொதுக்கூட்டம்னா அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நிதி, நாடகத்திற்கு நிதி திரட்டி யாருடைய வீட்டிற்காவது வந்து ஓய்வெடுக்கணும்னா அங்க வந்து சாப்பிடணும்னா டீ சாப்பிடணும்னா மதிய உணவு சாப்பிடணும்னா காலை டிஃபன் சாப்பிடணும்னா நைட்டு விருந்து சாப்பிடணும்னா அதற்கென்று ஒரு தனித்தனி நிதியை பிக்ஸ் பண்ணி 1000, 2000, 3000, 4000, 5000 நிதியை திரட்டி அண்ணா சொன்னபடி 10 லட்சம் இல்ல 11 லட்சத்தை கொண்டு வந்து அண்ணாவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மின்சாரம் தாக்கிய கணவரை காப்பாற்ற முயன்ற மனைவியும் உயிரிழப்பு. விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.